கர்த்தருடைய சமூகத்திலே அவரை தேடும்படியாய் அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் நல்லவராகவே இருந்தார். அதனாலே நாங்கள் இந்த நாளே அவரை ஒரு மனதோடு நாங்கள் துதிக்க போகிறோம். எங்களுடைய ஆண்டவருக்கு நாங்கள் துதிகள் செலுத்துறதிலே அவர் துதிகளிலே பிரியப்படுகிறவர். God, please us get in the இந்த ஏசாயா 56:7 இப்படியாக சொல்லுகிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த வார்த்தையை நீங்க அப்படியே இன்றைக்கு நம்புங்க. Believe in this, trust in this. I will bring them to my holy mountain and make them joyful in my house of prayer. Hallelujah. சந்தோஷமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்ப பண்ணுகிற வார்த்தை. இந்த நாளை நீங்க துக்கத்தோடு கவலையோடு வேதனையோடு வந்திருந்தா இந்த வார்த்தையை அப்படியே நம்புங்க. என் அப்பாட வீட்டை நான் வந்திருக்கிறேன், என் அப்பா சொல்லியிருக்கிறார், அவர்களை நான் தான் கொண்டு வந்து, நீங்களாக வரையில பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலோடு ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆண்டவருடைய சித்தத்தின்படி இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அதனால தான் நான் அந்த வார்த்தையை சொல்கிறது. நான் ஆண்டவர் சொல்றார், என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்தபடியா இந்த நாளில் நாங்கள் we are going to celebrate his name, we are going to worship him. சந்தோஷத்தோடு joyful sound, we are going to make a joyful noise ஆற்ற அவருடைய சன்னிதானத்தில். இந்தபடியா சந்தோஷமாய் கைகளை தட்டி நாங்கள் பாடல்களை படிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, சேர்த்து தான் அதே வசனத்திலே பின்னுக்கு சொல்லப்படுகிறது, அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். The offering and sacrifices they give me will please me, will be accepted on my altar. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவருடைய இந்த பீடத்திலே அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் கொடுக்க போகிற சர்வாங்க தகனப்பலி ஒரு காலத்திலே கொடுத்தார்கள். இப்போ நாங்கள் சர்வ அங்கங்களே எங்களுடைய சரீரத்தையே நாங்கள் அவருக்கு கொடுத்து அவரை நாங்கள் ஆராதிப்போம். ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு என்னுடைய கை தட்ட போகிறது, என் பாய் துதிக்க போகிறது, என் எண்ணங்கள் சிந்தனைகளின் முழு பலம் என் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதில் அவர் சந்தோஷப்படுவார். அதை நாங்கள் செலுத்துகிற வேளையிலே அது அவருடைய பார்வையில் வில் பி அக்செப்டட் என்று போடப்பட்டிருக்கிறது. அது அவருடைய பார்வையிலே அது ப்ளீஸ் பண்ணுதான். அதனாலே நாங்கள் நம்பிக்கையோடு போடுவோம். நான் எடுக்கிற பாடி அவருடைய பார்வையிலேயே சந்தோஷமையும் ஒரு அங்கீகரிப்பையும் கொடுக்க வேண்டுமானால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அவருக்கு முன்பாய் கரைதரையற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒரு நிமிஷத்திலே அவர் எங்களை கழுவி சுத்திகரிக்க முடியும். எந்த நிலையிலே வந்திருந்தாலும் அவர் மன்னிக்கிற தேவன், அவர் எங்களை கழுவ வல்லமை உள்ள தேவன், அதிகாரம் பெற்ற தேவன், அதிசயமான அற்புதமான தேவன். இந்த இடத்திலே எங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய பர்வதத்திலே நின்று கொண்டு அவருடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு நாங்கள் அவரை ஆடி பாடி துதிக்க அவர் எங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே இந்த வேளையிலே கைகளை தட்டி சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். 34வது சங்கீதத்தை ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அப்படியே இந்த பாடலில் எழுதி வச்சிருக்கிறார். அதை நீங்கள் படிக்கிற வேளையில வேதத்தை நீங்கள் படித்து அந்த வார்த்தைகளை பாடலாய் படிக்கிறீங்க என்று நினைச்சு கொண்டு ஆசையோடு சந்தோஷத்தோடு எங்கள் அப்பாவை போற்றி நாங்கள் புதிப்போம். நன்றி அப்பா. கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் புகழ பொழுதுமே என் நாவில் ஒளித்திடுமே. கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் புகழ பொழுதுமே என் நாவில் ஒளித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் புகழ பொழுதுமே என் நாவில் ஒளித்திடுமே.
துதிங்க. அவர் நல்லவர். ஒளித்திடுமே. துணை வேண்டி நான் மன்றாடினேன். மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன். மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். சொல்லுவோம். எல்லாவித அச்சமா சுத்தி வருகிற நடக்கிற காரியங்களும் விடுவித்தார். ஆனந்தமே, பேரின்பமே, சந்தோஷப்படுத்துகிறவர். அவருடைய வீட்டிலே கொண்டு வந்து எங்களை சந்தோஷப்படுத்துகிறவர். ஆனந்தமே, பிசாசு சந்தோஷத்தை பறிக்க முடியாது. சத்துரு சந்தோஷத்தை பறிக்க முடியாது. நல்லவர், வல்லவர், கர்த்தர். அவரை பார்த்து சொல்லுங்க. கர்த்தரை நானே காலத் எந்த நேரத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. தீமனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ? உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். சந்தோஷமாய் வாழ விருப்பமா? You want to enjoy your life? தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோம். தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோம். ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் துதி பாடுவோமே.
வல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர், நீர் எங்களை காண்கிறவர், நீர் எங்களை விட்டு விலகாதவர், எங்கள் கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறவர். நாங்கள் உம்முடைய கரத்தை விடுகிறது போல ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் என் தகப்பன் பிடிச்ச அந்த இறுக்க பிடியை எங்களை விட்டு அகற்றாதபடி நாங்கள் தூர தூர போக நினைச்சாலும் அந்த அன்பின் காய்ச்சினாலே கட்டி இழுக்கிற அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீங்க இந்த நிமிஷம் வரை கைவிடவில்லை. எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்தோம், எத்தனையோ வியாதிகளை கண்டோம், எத்தனையோ பாடுகளை கடந்து தாண்டி வந்தோம், எத்தனையோ முட்செடிகளை நடந்து வந்தோம் ஆண்டவரே. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தவில்லை, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தவில்லை. இந்த நாளில் நாங்கள் உயிரோடு நிற்பது உம்முடைய சுத்த கிருபை. நாங்கள் நிற்பது என்று சொல்லுவோமானால் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாங்கிறது உம்முடைய கிருபை, தள்ளாட ஒட்டாது உம்முடைய கிருபை. எங்களால் ஒன்றுமே முடியலப்பா, ஆனால் நீங்க எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்கப்பா, எங்களை தாங்கி கொண்டு வந்தீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தாயின் கருவில் இருந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரை எங்களை பாதுகாத்தார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கருவில் இருக்கிற வேளையிலே அந்த பிள்ளை செத்து போய் விடுகிறது, பிள்ளை பிறக்கிற நேரம் செத்து போய் விடுகிறது. So many times a child dies in the mother's womb. ஆனால் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்து God protected our children. இந்த உலகத்துக்கு எங்களை கொண்டு வந்தார். He brought us and our children. எங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார். He has protected us. ஜீவனை தந்து பாதுகாத்து வச்சிருக்கிறார். He gave life and he protected us. எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம். He is a good God. இவ்வளவு காலம் அப்படி செய்த தேவன் இனியும் எங்களை கைவிடுவாரோ? He has done this all these times. Will he let us down now? தாங்குவார், தப்புவிப்பார், சுமப்பார், சுகம் தருவார். ஆமென். ஆமென். விசுவாசத்தோடு நாங்க அப்பாட்ட சொல்லுவோம், என்னென்ன காரியங்கள் கஷ்டம் இருந்தாலும் அப்பாவை நாங்க துதிக்க துதிக்க, அவருடைய இருதயத்தை நாங்க சந்தோஷப்படுத்த அவர் எங்களிலே மகிழ, நாங்க அவரிலே மகிழ, எங்களோட மன விருப்பங்களெல்லாம் அவர் எங்களுக்கு தர வல்லவர். அதனால் இந்த வேளையிலே நாங்க சொல்லுவோம், சங்கீதம் 101 சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது இரக்கத்தையே நான் பாடுவேன், இரக்கத்தை குறித்து பாடுவேன். Amen. I will sing about your mercy. ஆமென். அவர் சங்கீதக்காரன் சொல்றார், உம்முடைய இரக்கத்தை குறித்து பாடுவேன். இந்த வேளையில எதை குறிச்சும் இல்லப்பா ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை குறித்து. ஏன்னா நீங்க இரக்கம் பாராட்டினதால தான் நாங்க இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். Because you showed the mercy, I am living in this place. அதனால நீங்க உங்களுடைய unfaithful love, unfailing love, அப்படியான ஒரு லவ்வை குறித்து நான் இந்த நாளை பாட போறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாங்கள் சொல்லுவோம். நீங்க இந்த வசனங்களை படிக்கிற வேளையில நினைச்சு படிங்க. தகப்பன் போல என்ன சுமந்து வந்தீங்க, தாயை போல என்ன ஆற்றி தேற்றி வந்தீங்க, கழுகுகளை போல சுமந்து என்ன பறக்க செய்றீங்க, கண்மணி போல கரப்படாமல் கரைகள் கருகிற நேரத்தில் எல்லாம் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை காத்து வருவீங்க, மேய்ப்பன் போல கரங்களால ஏத்தி மகிழ்கிறீங்க, மடியில வச்சு தினம் தினம் உணவு ஊற்றுறீங்க, துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தீங்க. இந்த வேளையில நாங்கள் நன்றியோடு நன்றி அறிந்த ஒரு உள்ளத்தோடு இந்த பாடலை நாங்கள் அவருக்கு சமர்ப்பிப்போம். எங்களோட அப்பா கேட்கட்டும் அந்த பாடலை, அவர் சுகந்த நறுமணமாக அதை அந்த துதிகளை அவர் ஏறெடுக்கட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கருவிலிருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. சுமந்தே சுகம் தந்தே
அந்த டைமை யோசிச்சு பாருங்க. பிரெக்னென்ட் ஆயிருந்த நேரங்களை இரக்கத்தினாலே கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர். கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர். காத்திருக்கிற வேளையில பறக்க செய்கிற தேவன் உண்மை உள்ள தெய்வம். நன்றியோடு சொல்லுங்க, உண்மையாவே சொல்லுங்க. நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா. கேட்கட்டும், எங்க அப்பா அதை கேட்கட்டும், கேட்கட்டும். இந்த பிள்ளையோட வாயிலிருந்து நன்றி துதி வருகிறதை கேட்கட்டும். இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினால் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் நினைச்சு படிங்க. இவ்வளவு உயிரோடு காப்பாற்றி வந்தாரு. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறேன். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறேன். மேய்ப்பன் போல என்ன உணவு தெரியுமா? அவருடைய வார்த்தையை மடியில வச்சு சொல்லித்தாராரே, அதானே எங்களுக்கு திருப்தி ஆக்கினது. அதுதானே இவ்வளவு தூரத்தை கடந்து வர பண்ணினது, அவருடைய வார்த்தை. நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. இயேசையா, நீங்க கேட்கிறீங்கப்பா, எங்களோட சத்தம் அங்க வருகிறதப்பா. எங்களோட ஆலயத்துல இருந்து எழுப்புற சத்தம் உங்களுடைய காதுகளுக்குள்ள வருகிறது. இயேசப்பா, நீங்க சந்தோஷப்படுறீங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். உம்மை சந்தோஷப்படுத்துறதான் எங்களுக்கு விருப்பம். ஆண்டவரே இயேசையா, நன்றி ஐயா என் இயேசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. எந்த ஒரு பாதுகாப்பும் எங்களை தாங்கலப்பா, எந்த ஒரு பணமும் எங்களை தாங்கல, எங்களோட படிப்பும் எங்களோட வேலையும் எங்களை தாங்கல, எங்களோட சுகம் எங்களை தாங்கல. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும், உம்முடைய இரக்கத்தை குறித்தே பாடுவேன், உம்முடைய இரக்கத்தை குறித்தே பாடுவேன், உம்முடைய இரக்கத்தை குறித்தே பாடுவேன், உம்முடைய இரக்கத்தை குறித்தே பாடுவேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசப்பா. I love you Jesus. Thank you Lord. I will sing your love. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. எத்தனை சுமந்து தீர்த்தா சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா. Thank you Lord. நீங்க எங்களுக்கு எவ்வளவு சுகம் தந்தீங்கப்பா, ஜீவனோடு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை வியாதிகளை நாங்கள் பார்த்தோம், எத்தனை ஆபரேஷனை நாங்கள் பார்த்தோம், எத்தனை கட்டுகளை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு சுகம் தந்தீங்க, சுகம் தருவீங்க. உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம். நன்றி ஐயா இயேசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. தாங்கினீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ. தாங்கினீ இயேசையா, தப்புவித்தீ இயேசுவே, சுமந்தீ சுகம் தந்தீ. தாங்கினீ தப்புவித்தீ இயேசுவே. அசுத்தனுடைய கையிலிருந்து, வேடனுடைய கையிலிருந்து எங்களை தப்புவித்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நீங்க எவ்வளவு நல்லவர். ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. வேடனுடைய கண்ணிகள் தெரித்ததே, அசுத்தனுடைய கண்ணிகள் தெரித்ததே, சத்துருடைய திட்டங்கள் உடைந்ததே. வெள்ளம் போல் அவன் வந்த வேளையில ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி கொண்டு நின்றாரே.
எனக்கு முன்பாய் நின்றாரே, என் பிள்ளையை நீ தொட முடியாது, என் பிள்ளைகளை நீ அசரிக்க முடியாது, அவர்கள் என்னுடையவர்கள், நான் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கின என் பிள்ளைகள், நீ தொட முடியாது என்று சொல்லி என் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாய் நின்று அந்த ஆவியானவர் கொடியை ஏற்றினார். அவன் ஓடி போகத்தக்கதாய் தண்ணீர்கள் திரண்டு வந்தது போல, வெள்ளங்கள் எல்லாம் உட்டஞ்சோடுகிறது போல அவனை ஓட பண்ணின என் ஆண்டவர் இன்றும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர், நீர் என்றும் உயிரோடு இருக்கிறீர், இன்றும் நீர் உயிரோடு இருக்கிறீர் அப்பா. நாங்கள் ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம், நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீங்க இன்னும் எங்களை கைவிட இல்லை, நீங்க எங்களை விட்டு விலகவே இல்லை ஆண்டவரே. விலகி போகிற மாதிரி சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வந்து போடுற வேளையிலும், எங்களை கைவிட்டாரோ என்ற எண்ணத்தை சத்துரு கொண்டு வந்து போடுற வேளையிலும் நீர் எங்களை கைவிட இல்லப்பா. அதனால் தான் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஜீவித்து மூச்சோடு இருக்கிறோம் ஆண்டவரே, மூச்சு விடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இலவசமாய் கொடுத்த அந்த கிருபையினால எங்களை வாழ வச்சு கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். தாவீதுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால், தாவீதை அழிக்க சவுல் வகை தேடிக் கொண்டிருந்தான், கோலியாத் வகை தேடிக் கொண்டிருந்தான், சொந்த பிள்ளை திரட்டி கொண்டிருந்தது. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ so much of weaknesses. People were chasing him. His own son was chasing him. Goliath is chasing him. பலவீனம், துன்பம், வெட்கம், அவமானம், weaknesses and shame and all the bad things were happening against him. வியாதி, கொடுமை, எத்தனையோ காரியங்களை தாவீது தாண்டி வந்தார். David faced all these problems in his life. உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்தும்படியா இந்த வார்த்தையை நான் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். God spoke to me, therefore I am telling this word to encourage you. நீங்கள் இந்த பாதையில இந்த வேளையிலே போய் கொண்டிருக்கலாம். I don't know which way you are going through. கடினமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், வேதனையா, தாவீது போட பாதையை விட நீங்கள் மோசமாய் போய் கொண்டிருக்கலாம். You may be going through the path which is a difficult path for you. ஆனால் ஏதாவது அவரை அழிக்க முடிஞ்சதா? Nothing destroyed David. ஏதாவது வியாதி வந்தவரை அழிக்க முடிஞ்சதா? No illness came and destroyed him. ஏதாவது மனுஷன் அவரை அழிக்க முடிஞ்சதா? No men couldn't come and destroy him. இல்லவிட துன்பம், வேதனை, பாடு, அவமானம், துன்பம் அவரை அழிக்க நேர்ந்ததா? So all this shame and all these defeats did not destroy him. ஆண்டவர் விடவே இல்லை. God did not let that happen. அப்போஸ்தலர் 13:36 சொல்லுகிறது. Acts chapter 13 verse 36 says, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தார். Amen. Hallelujah. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தார். எந்த மனுஷனும் அவரை அழிக்க முடியவில்லை. No man could destroy him. எந்த காரியம் அவரை அழிக்க முடியவில்லை. No one could destroy him. தாவீதுடைய காலங்களின் தேவனுடைய கரத்தில் இருந்தது. Hallelujah. The life of David was in the hand of God. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, தன் காலத்திலே அவருக்கென்று ஒரு நேரத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். அந்த நேரத்தில் தான் தேவனுடைய சித்தத்தின்படிதான் அவருக்கு ஊழியம் எல்லாம் செய்த பிற்பாடுதான் according to God's will, according to his time that he slept. ஏனென்றால் அவர் இருதயத்துக்கு ஏற்றவராய் உண்மை உள்ள அன்பான ஆண்டவரை பாவங்கள் பிழைகள் செய்தாலும் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகனாய் இருந்தார். ஆண்டவர் ஒருவர்ட்ட கையிலேயும் அவரை விட இல்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. God did not allow anyone to come against him, even though he made mistakes, because he loved him. God loved him and David loved God. அதனால் தான் 2 சாமுவேல் 5:10 சொல்றது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 2 Samuel chapter 5:10 says, day by day David grew. அவனுக்கு வந்த கஷ்டத்தினால இன்ன வேதம் சொல்லி இருக்கணும், நாளுக்கு நாள் தாவீது விரக்தி அடைந்தார். நோ, விருத்தி அடைந்தான். சரியா? நாங்க பெட்டராம் வரலாம், பிட்டராம் வரலாம். எங்கள ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு எங்களை ஒரு பெட்டர் பர்சனா தான் மாறுமே ஒழிய நாங்க கசப்புகளோட காயங்களோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதனால் இந்த வேளையில சொல்லுவோம், நான் அதற்கு கீழே சொல்றது, சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். என்னுடைய ஆண்டவர் இருக்கிறதுனாலே நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து நான் ஆராதிக்க என்றால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனாலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நானும் விரக்தி உள்ள வாழ்க்கை அல்ல,
சந்தோஷமான சமாதானமான ஒரு விருத்தியுள்ள வாழ்க்கை நான் ஆண்டவருக்குள்ளே வாழுவேன் என்று சொல்லி சந்தோஷமாய் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. ஆமென். அதனாலே கவலைகளை, கஷ்டங்களை, வேதனைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே வச்சு விடுங்க. அவர்தான் உங்களை விசாரிக்கிறவர். Cast all your burdens, and because he is taking care of you. ஆதரிக்கிறவர். He is taking care of you. அதனாலே பயப்படாம, அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீதிமானை அவர் ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். He will not shake. Let the righteous person be shaken. தள்ளாட விட மாட்டார். Amen. தள்ளாட விட. அதனாலே இந்த வேளையில என்னென்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனை இருந்தாலும் வச்சுட்டு சொல்லுங்க, என்னால ஒன்றும் முடியாதப்பா. I cannot do anything. நான் போராடி பார்த்தேன், ஓடி பார்த்தேன், செய்து பார்த்தேன், என்னால முடியவே முடியாது. You can say, God, I cannot do anything. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். But I know one thing. உம்மால் எல்லாம் கூடும். Everything is possible with you. உம்மால் எல்லாம் கூடும். Everything is possible with you. ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூன்றல்ல, சகலமும் உம்மால் கூடும். Everything is okay for you. அதனால சந்தோஷமா அவர்கிட்ட பார்த்து சொல்ல போறோம். நாங்க இப்ப இந்த பாடல படிக்கிற வேளையில அப்பா பார்த்து சொல்ல போறோம். என்னால் ஒன்றும் கூடாது, எல்லாத்தையும் இடத்திலே ஒப்பு வைக்கிறேன், அந்நாள் வரை நீர் காத்துக்கொள்ளுவீர், விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை நாங்கள் சந்தோஷமாய் கைகளை தட்டி நாங்கள் இந்த பாடலை படிப்போம். என்னால் ஒன்றும் கூடாது என்று. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். வேதனையை விடுங்க, கவலையை விடுங்க, மனுஷரால் வருகிற துன்பங்களை விடுங்க. அவர் பார்த்துக் கொள்ளுவார், அவர் பார்த்துக் கொள்ளுவார். துருத்தியில வச்சிருக்கிறவர் பார்த்துக் கொள்ளுவார். அந்நாளை
பலத்தினாலே ஏதாவது செய்ய யோசிக்காதபடி அப்பாட்ட கொடுப்பா, அப்பாட்ட கொடுப்பா, அவர்கிட்ட கொடுப்பா. அவர் பார்த்துக் கொள்ளுவார், அவர் பார்த்துக் கொள்ளுவார். அப்பா, நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. மழை எல்லாம் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. மலைகளை பிளந்தவர், அக்கினி கடலை எல்லாம் நடக்க வச்சவர் ஆண்டவரே. ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எல்லாம் செய்ய வல்லவர், நீர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளியிலே வாசம் பண்ணி அந்த ஒளி இடத்துக்கு எங்களை கொண்டு போகிறவர். இருளின் பிள்ளைகளாய் இருக்கங்களை நீங்க அழைக்கலப்பா. இருளின் வாழ்க்கையை வாழ நீங்க எங்களை அழைக்கலப்பா. கஷ்டமும் வேதனையும் துன்பமும் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து அனுபவிக்க நீங்க எங்களை அழைக்கல ஆண்டவரே. எங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உப்பினால சாரமேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை, ஒரு மனரம்யமான ஒரு வாழ்க்கை நாங்க வாழத்தான் எங்களை அழைச்சிங்கப்பா. அதற்காகத்தான் எங்களை தெரிஞ்சு கொண்டீங்க ஆண்டவரே. நாங்கள் கவலையோடு கண்ணீரோடு வேதத்திலே உலகத்திலே இருந்தாலும் உலகத்தை நான் ஜெயம் கொண்டேன் என்று சொன்னவர் தானே எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. அதனாலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே எங்களை திரும்பமாய் நீர் உயிர்ப்பியும். இந்த வேளையில எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்தெந்த இருதயங்கள் எல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறதோ, எந்தெந்த இருதயம் எல்லாம் ஆண்டவரே கவலையோடு வேதனையோடு துதிக்க முடியாமல் இருக்கிறதோ, இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே எப்படி தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானோ, எவ்வளவோ கஷ்டங்கள் வேதனைகள் வந்த அவனுடைய காலங்களை நீர் கையிலே வைத்திருந்தபடியினால் அவனை எதுவும் சேதப்படுத்த நீர் விடவில்லையே ஆண்டவரே. நீர் விடையில்லப்பா, நீர் விடையில்லை, நீர் விடையில்லை, விடையில விடையில எதுவும் அவனை அறவழியிலே விட போக விடையில்லையப்பா. பாதி வழியிலே போக நீங்க விடையில்லை ஆண்டவரே. அவன் தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அவன் நித்திரை அடைந்தானே அப்பா. அதே போல ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு நீ கிருபை கொடுக்கிறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை நாங்கள் நம்புகிறோம். நீர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர், நீர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். ஒரு வார்த்தையை நான் இந்த வேளையிலே நான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை நாங்கள் எல்லாருமே இந்த நாள் எடுத்துக்கொண்டு போவோம். அந்த 34வது சங்கீதத்திலே தாவீது சொன்ன அதே வார்த்தையை தான் இங்கே பேதுருவும் தன்னுடைய 1வது புத்தகம் 3வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இந்த வேளையில் எத்தனையோ காரியங்களான சொல்றார். இதைத்தான் தாவீது 34வது சங்கீதத்தில் அவர் கேட்கிறார். இதுலையா இந்த வசனம் சொல்லுகிறது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு விலக்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்கிறவன். அதுக்கு மேலே போட்டு, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்ட வேண்டாம், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கொள்ளும்படி தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இதை நீங்க அறிஞ்சிங்கண்டா தீமைக்கு தீமை உதாசீனத்துக்கு உதாசீனம் நீங்க சரி கட்ட மாட்டீங்க. அவர்களுக்காக ஜெபிப்பீங்க, அவர்களை ஆசீர்வதிப்பீங்க. நீங்க இங்கிலீஷ்ல போட்டிருப்பீங்க, நான் நம்புறேன். ஓகே, என்றபடியா இந்த வார்த்தையை அப்படி எங்களை மனதில் வைப்போம். தாவீது வர வர விருத்தி அடைந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையெல்லாம் அந்த கஷ்டத்தின் துன்பத்தின் நேரத்திலும் தன்னுடைய சங்கீதம் 34வது சங்கீதத்திலே அதை அவர் எழுதி வச்சார். The reason David became greater and greater is that even in the darker period of his life, he wrote Psalm 34. யாராவது உங்களை இன்சல்ட் பண்றாங்களா? Don't insult them in return. அவர்களை திருப்பி நீங்க அவர்களுக்கு இன்சல்ட் பண்ண வேண்டாம், அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம். இது நான் சொல்லவில்லை, வேத வசனம் சொல்றது. இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஆராதனை வேளையிலே இந்த வசனத்தை நீங்க ஞாபகத்தில், நானும் தான் நீங்கள் அந்த ஞாபகத்தில் நாங்கள் சொல்லுவோம், தீமைக்கு தீமை செய்ய மாட்டோம் ஆண்டவரே, நேசிக்கிறோம் நாங்கள் என்று சொல்லி படிக்க போறேன். அதுக்கு முதல் தான் நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் நான் சரி கட்ட மாட்டேனப்பா. அதற்கு பதிலாக நீங்க என்னை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடி என்றதை நான் அறிஞ்சேனண்டா அவர்களை நான் ஆசீர்வதிப்பேனப்பா. யாரும் எங்களை உதாசீனப்படுத்தட்டும், யாரும் தீமை செய்யட்டும், பரவாயில்ல, நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஏன்னா எனக்கு ஜீவன் விருப்பம், நல்ல நாட்களை காண வேண்டும், ஹாப்பி லைஃபா இருக்கணும் நான் விரும்புகிறபடியினால் நான் இதை செய்வேன் என்று இந்த நாளிலே
சொல்ற வேளையில் ஆண்டவரிடம் சொல்லுவோம், நான் நேசிக்கிறேன் உண்மையே உமக்காகத்தான். ஒரு 5 நிமிஷம் இருக்கிறது. இந்த பாடலை படித்து நாங்கள் அவரிடத்தில் எங்களை ஒப்புவிப்போம். நேசிக்கிறேன் உம்மையே, வாழ்கின்றேன் உமக்காகவே, தருகிறேன் என்னையே உமக்கே, உம்மை ஆராதிக்க எங்கள் தேவனே, தருகிறேன் என்னையே உமக்கே, உம்மை ஆராதிக்க எங்கள் தேவனே, ஆராதனை இயேசுவே. அவரை பார்த்து சொல்லுங்க, என்னை தருகிறேனப்பா. இது வெறுமையான ஒரு ஆராதனையாய் வெறும் சத்தமாய் போய்விடக் கூடாதப்பா. ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே ஆராதனை என் தெய்வமே, மகிமையின் நாயகனே, எங்கள் துதிகளில் வாழ்பவரே, வணங்குவோம் உயர்த்துவோம் உம்மையே, உம்மை ஆராதிக்க எங்கள் தெய்வமே, வணங்குவோம் உயர்த்துவோம் உம்மையே, உம்மை ஆராதிக்க எங்கள் தேவனே. ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை என் தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை என் தெய்வமே. நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மை, அவரை நேசிக்கிறோம். வாழ்கின்றேன் உமக்காகவே, தருகிறேன் என்னையே உமக்கே, உம்மை ஆராதிக்க எங்கள் தேவனே, தருகிறேன் என்னையே உமக்கே, உம்மை ஆராதிக்க. ஆராதனை ஆராதனை இயேசுவே, இயேசுவே, ஆராதனை தெய்வமே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை என் தெய்வமே. தருகிறேன் என்னையே உமக்கே, நீங்க சுகந்த பலியாக இந்த ஆராதனை எடுங்கப்பா. Thank you, Jesus. எல்லா கணத்தை துதியை மகிமை உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உமக்கே உம்மை ஆராதிக்க எங்கள் தேவனே. Thank you, Jesus. நின்றோடமாக சங்கீதம் 139 வாசிப்போம். Let's all read from Psalm 139.